வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டு வாழ்வுரிமை கட்சி எப்ப துவக்கப்பட்டது, அதனுடைய கொடி எப்ப வடிவமைக்கப்பட்டது, அங்க வேல்முருகன் போய் வம்படியா சொல்லி இல்ல இந்த கொடியினுடைய நடுவில் நீங்க புலி வச்சு போடுங்க, இது தேவை. இது எப்படி இருந்தாலும் திமுக வந்தாலும் அடுத்த 5 ஆண்டு கொடுமையை தான் அனுபவிக்கணும், அதிமுக வந்தாலும் கொடுமையை தான் அனுபவிக்கணும். அப்ப 31லயாவது நம்ம கிட்ட நம்ம நாடு வரணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆதரவு நாம் தமிழர் கட்சி கொடுத்து இன்னைக்கு 8 விழுக்காடு இருக்கிறத இந்த 26 தேர்தலில் 16 விழுக்காடு கொண்டாந்து நிறுத்திட்டீங்கன்னா 31ல நாம் தமிழர் தான் கட்டாயமா முதலமைச்சர் பதவியில சீமான் தான் உட்காருவாரு. அவருக்கு வேற ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த சீமான் கருதி இருக்கலாம். அடுத்து 39 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதை நிறுத்தலாம்னு கூட அவர் மனசுல வச்சிருக்கலாம். இவர் ஆதரவு கொடுக்கட்டும், உடம்பு சரியாகட்டும், இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்கட்டும் இருக்கட்டும், அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக நாம அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளை கூட அப்படிதான் அவர் கணக்கில் வச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் காளியம்மாளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நேரம் சீமான அழைக்கலன்னா கூட அழைக்காம காளியம்மாளையும் போக முடியாது, அது அந்த தன்மானம் கொஞ்சம் இடிக்கும். ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம் காளியம்மா, எடப்பாடி தமிழருங்கிறதால அந்த இடத்துல மட்டும் அதிமுக அது செய்யாது. இந்த ஒரே ஒரு பயணம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் புரியுதுங்களா? இதுவே போதும் இல்ல, இதுவே பெரிய விஷயம் இல்லையா? இது போதாதா? ஆமா, இது வந்தா சொல்றேன் கேளுங்க, இது வந்தா திரும்பி சாராய கடை ஓடிக்கின்னு தான் இருக்க நிக்காது. இது வந்தா கற்பழிப்பு நடத்துங்க தான் இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், ஆற்று மணல் ஆள்றது, மலையை உடைக்கிறது எல்லாம் மீதி இந்த ஆவணப்படுத்தத்துல திசை மாற்றுறத தவிர மீதி எல்லா தவறும் இன்னும் கேட்டா திமுக தாண்டியே நடந்திருக்கு. பொள்ளாச்சி படுகொலை எப்ப நடந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்ப நடந்தது, 2 பேரும் அந்த அடிமையா ஆன பிறகுதான் இந்த சட்டத்தளர்வு டிஎன்பிசி சொன்னால தமிழ்நாடு மட்டும்தான் மாற்றப்பட்டதெல்லாம் இந்த ஆட்சி பொறுப்பு பிஜேபியினுடைய உடன்படிக்கை கீழே கட்டுப்பட்டு தான் வந்தது. சரி, ஏதோ நடந்தது, ஆண்டியும் போனிங்க முடிஞ்சது. அந்த அம்மா விடுதலை ஆகி வெளியே வர்றாங்க. இங்க இன்னைக்கும் வழியில படம் இருக்கு. அந்த அம்மா இவர்கிட்ட பதவி பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவு தூரம் 10 அடிக்கு அண்டால இருந்து கீழே விழுந்து நவந்துக்கினே கும்பிட்டுக்கின்னு வந்தது வலையொலி இருக்கு.